இன்றைக்கு இப்போ கோயில் கட்டுற முறையில் இப்போது நரகபலி கொடுப்பாங்கன்னு என்று எங்களுக்கு ஒரு நைட்டில் மர்மன் அவர்கள் வருகிறார்கள். காரில் நம்பர் பிளேட்டில் இல்லாமல். ஊரில் கொஞ்சம் வேண்டாதவங்க எதிரணி பார்த்தீங்கன்னா இது வைரங்கல் மலையில் புதையல் இருக்குது, நரபலி கொடுக்க போகிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பொய்யா பொழுது கிளப்பிட்டுன்னு இருக்காங்க. நம்பர் பிளேட் இல்லாத காருங்கள்லாம் வருது. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நாங்களும் ஒரு கோயிலை கட்டி கும்பலான்ற மாதிரி தான் சார் ஆசைப்பட்டமே தவிர இதில் அந்த அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தகவல் அத்தனையும் அப்பட்டமான பொய் சார். குடியாத்தம் அருகே மலையில் புதையல் இருப்பதாகவும் இரவு நேரத்தில் பூஜை நடப்பதாகவும் நரபலியும் கொடுக்க போவதாகவும் ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மற்றொரு தரப்பினர் மலையில் சிவன் மற்றும் பெருமாள் கோவில் கட்டி வருவதாகவும் இதை பிடிக்காத சில பேர் வீண் வதந்தி பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பழைய காலத்துல இருந்தே எங்க மூதாதையர் காலத்துல இருந்து ஒரு கருட கம்பு மாதிரி வச்சு விளக்கேற்றுவாங்க சார். அன்றைய காலகட்டத்துக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால இன்றைய காலகட்டத்துக்கு எல்லா இளைஞர்கள்லாம் முன்னேறி வந்திருக்காங்க. சரி, நம்ம மலையில நாம ஒரு கோயிலை கட்டி கும்பிடலாம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்களும் ஒரு கோயிலை கட்டி கும்பலான்ற மாதிரி தான் சார் ஆசைப்பட்டமே தவிர இதில் அந்த அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தகவல் அத்தனையும் அப்பட்டமான பொய் சார். தண்டபாரி எல்லைக்குள்ள இதுவரை அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததும் கிடையாது, அந்த மாதிரியான பேச்சும் கிடையாது சார். இதை பற்றி பேசுறது அவங்க தான் சார் அதை பற்றி பேசியிருக்காங்க. பார்த்தியா, இது வரைக்கும் இந்த ஊரில் நரபலின்ற பேச்சே கிடையாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த குரூப் தான். இதுதான் சார் உண்மை. ஆனால் நாங்கள் சாமியை கும்பிடணுன்னு தான் ஆசைப்படுறோமே தவிர இந்த மாதிரியான ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது சார். தட்டப்பாறைக்கு அடுத்து மாரியம்மன் பட்டிக்கு அடுத்து மூலக்கொல்லி கிராமம், வைரங்கல் இருக்குது மலை. அது அடிவாரத்தில் இருந்து வெளி மாநிலத்துக்காரர்கள் 2009 மேலே போயிட்டு வெடி வைத்து நைட்டில் பூஜையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம். இன்றைக்கு இப்போ கோயில் கட்டுற முறையில் இப்போது நரகபலி கொடுப்பாங்கன்னு என்று எங்களுக்கு ஒரு டவுட்டில் உள்ளது. எங்கள் ஃபேமிலி எல்லாம் அங்கங்கே ஒரு வீடு இருக்குது, இரவில் லைட் வெளிச்சம் கிடையாது. இதனால் எங்களுக்கு அச்சத்தில் உள்ளோம். எங்கள் வீட்டில் பிள்ளைகள் பொம்பளைகள் வெளியே வரத்துக்கு நைட்டில் பயப்படுறார்கள். இதை உடனடியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துறை பொறுப்பாளர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். யாருன்னா வர்றாங்களா நைட்டில்? இப்போ யாருன்னா வர்றது போகிறது அந்த மாதிரி நைட்டில் மர்மன் அவர்கள் வருகிறார்கள். காரில் நம்பர் பிளேட்டில் இல்லாமல் நைட்டில் 10 மணி 1 மணி அளவில் வந்து போகிறார்கள். இரவில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அங்கே தான் போகிறாங்கன்னு தெரியுமா? அங்கே தான் போகிறாங்க. மேலே போயிட்டு பூஜை பண்ணுறேன் கோயில் கட்டுறன்ற பேரில் பண்ணிட்டு கொண்டு இருக்காங்க. இதை நான் தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிரச்சனை போயின்னு இருக்குது. இங்கே தட்டப்பாறைக்கு அடுத்து மூலக்கொல்லி மேலே வைரங்கல் மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சின்னதாக சிலை மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிருக்கோம் வெங்கடேஷ் பெருமாளுக்கு. இப்போ பார்த்தா எங்களால் மக்களால் முடிஞ்சவளும் ஒரு சிவபெருமாள் கோவிலும் வெங்கடேஷ் பெருமாள் கோவிலும் கட்டி நம்ம வழிபடுத்தின்னு வரலாம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்களால் முடிஞ்சவளும் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஊரில் கொஞ்சம் வேண்டாதவங்க எதிரணி பார்த்திங்கன்னா இது வைரங்கல் மலையில் புதையல் இருக்குது, நரபலி கொடுக்க போகிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பொய்யா பொழுது கிளப்பிட்டுன்னு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயின்னு இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அதுவும் மட்டும் இல்லாமல் ஊர்லேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்க போனாக்கா நம்மளையும் ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுகிறாங்க. நம்ம எதுவும் கேட்குறதுக்கும் இல்லை, நம்ம முடிஞ்சவளும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2009 போந்தாலும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நாங்கள் இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்கெல்லாம் யாரும் இல்லை. இப்போ இது மாதிரி சும்மாவே பழுதி. அதாவது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 அணியாக இருக்கிறாங்க. அவங்க பர்சனலுக்கு அதுக்கெல்லாம் எடுத்துன்னு கோயில் விஷயத்தில் எடுத்துன்னு மோதின்னு இருக்காங்க. குடும்ப விஷயத்தை எடுத்துன்னு பொது விஷயத்தில் போடுறாங்க. குடும்ப விஷயன்றது 2 பேருக்கு சம்மந்தப்பட்டது. அது எடுத்துன்னு பொது விஷயத்தில் போட்டு இது எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகுது. குழந்தைய வச்சுக்கின்னு எங்களுக்கும் ஒரு சிவபெருமான் கோயில் இல்லை, நம்ம வெளியில் போகிறோமே, நம்ம ஊரில் இருந்தாக்கா எல்லாம் 4 பேர் போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். நாங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களவே தரக்குறைவாக தான் பேசுகிறாங்களே, இங்கே வேலைக்கு போகல, அவங்க வேறு எதுக்கோ போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் அதையும் காதில் போட்டுக்காமல் எங்களால் முடிஞ்சது சிவபெருமானே இருக்காங்க, அவங்க கடவுள் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது நீங்களே பார்த்து தான் இதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சு முடிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.